வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்றுக்கு வந்து நான் போட்ட வீடியோ, அதாவது அவர் நீங்கள் நோ காண்டாக்ட் ஆர் லெஸ் காண்டாக்டில் இருக்கிற உங்களோட ஸ்பெஷல் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாரா அப்படின்றதுக்கான அறிகுறிகள்லாம் எப்படி யூனிவர்ஸ் காட்டுன்றதை நம்ம பேசணும். அதுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி அதை தொடர்ந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த மிஸ் பண்ணுற பர்சன் அவரோட அடுத்த அதிரடி நடவடிக்கை எப்படி இருக்கும், அவர் எப்படி வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ என்ன அதிரடியாக அவர் நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் போல தாங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோவா அப்படின்றது ரொம்ப யோசிக்க வேண்டாம். கண்ணை மூடுங்க, அந்த பர்சனை நினைங்க. மனசுக்குள்ளே இந்த வீடியோ எனக்கானதா, எஸ் ஆர் நோ அப்படின்னு இமீடியட்டாக சொல்லும். எதையும் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். எஸ் ஆர் நோன்னு கேளுங்க. உங்கள் மனசு எஸ்ன்னு சொன்னால் இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள், நோன்னு சொன்னால் ஸ்க்ரால் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு வியூஸ்க்காக இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகேவா? நான் ஒரு 5 கார்டு எடுக்கிறேன். ஓகே, ரீடிங்கை பார்த்துடலாமா? உங்களை விட அதிகமாகவே என்னென்ன கார்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேங்க. என்னென்ன கார்ட்ஸ்ன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு கார்டு வந்து கிங் ஆஃப் வாண்ட்ஸ். நேற்று வந்து 8 ஆஃப் வாண்ட்ஸ் பார்த்தோம்னா, 8 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்னா உங்களோட தடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக, உங்களோட மனக்குழப்பம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால இங்கே பாருங்கள். இது வந்து ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன். ஒரு சிலருக்கு வந்து 3 வாரம் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை, 1 வாரமோ 10 நாளோ உங்களோட மன நிலைமையை பொறுத்து, உங்களோட என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கையை பொறுத்து, யூனிவர்ஸ் மேலே உள்ள நம்பிக்கையை பொறுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்கலாம். இது வந்து ஒரு சிலருக்கு கண்டிப்பாக நடக்கும். 3 வாரம் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. பாருங்களேன், அவங்க வந்து குதிரை வேகத்தில் வந்து அவங்களோட மனக்குழப்பத்தை வந்து உடைக்கிறாங்க. ஓகேவா? 2வது கார்டு பாருங்கள், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ரொம்ப சூப்பர் கார்டாக வந்திருக்குங்க. உண்மையிலேயே அதிரடி ஆக்ஷன் தான் போல். நான் வந்து இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். கார்டுமே அந்த எனர்ஜியை கனெக்ட் பண்ணி அப்படி தான் வந்திருக்கப்போ, அந்த யூனிவர்ஸ் வந்து உங்களோட ரீயூனியனை நோக்கி தான் அலைன் பண்ணிகிட்டு இருக்குன்றது இந்த கார்ட்ஸும் இந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து இது ஒரு அறிகுறியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம், பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது உங்களோட பாசிட்டிவ் சைன் ஃபார் ரீயூனியன். ஓகேவா? அடுத்த கார்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்து அடிக்கடி வருது. அதாவது யூனிவர்ஸ் ஏதோ ஒரு ஆன்மீக புரிதல் உங்கள் 2 பேருக்குமே, ஒரு ஆளுக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், 2 பேருக்குமே வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். அடுத்து 2 ஆஃப் கப்ஸ். ஓகே, லவ்வர்ஸ் 2 பேரும் உங்களோட அன்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் கார்டு, ஓ சூப்பருங்க, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ உங்களோட பர்சனுக்கு வந்து நல்ல தெளிவு பிறக்க போகுது. சரி, ஒன்று பார்த்துடலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்ன, உங்களோட கனெக்ஷன் எதை நோக்கி எடுத்துகிட்டு போக போகுது அப்படின்றத இந்த யூனிவர்ஸ் கொடுத்த இந்த எனர்ஜியோடு கனெக்ட் பண்ணி கொடுத்த கார்ட்ஸோடு நம்ம கனெக்ட் பண்ணலாம். எனக்குமே இந்த வீடியோ எடுக்கும்போதே நான் வந்து ரீடேக்லாம் நிறைய போகவே மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசுவேன். ஏன்னா இது வந்து வீடியோ வந்து நம்ம வியூஸுக்காக எடுக்கிறது இல்லை. என் மனசில் இந்த டைமில் எனக்கு எனர்ஜியோட என்ன கனெக்ட் பண்ணுதோ அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் நான் தப்பாக உளறிட்டேன் அப்படின்றதுக்காக ரீடேக்லாம் என்றைக்குமே நான் எடுக்க மாட்டேன். வாங்க ஒரு கார்டாக என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கார்டு வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு, நைட் ஆஃப் வாண்ட்ஸு. நேற்று வந்து 8 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருந்தது. 8 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து அந்த கம்யூனிகேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்றது மாதிரி பார்த்தோம். இன்றைக்கி வந்து நேற்று நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து எனர்ஜியோடு அவங்க மிஸ் பண்ணுறதை கனெக்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த ஆற்றல் வந்து பிரபஞ்சத்துக்கு போயிடுச்சா என்ன தெரியல. இன்றைக்கி வந்தது வந்து அவங்களோட கம்யூனிகேஷன் வெகு விரைவில் வரப்போகுது ஒரு சிலருக்கு. அதனால ஏன் ஒரு சிலருக்குன்னு சொல்கிறேன்னா, உங்களோட ஆழ்மனசு எவ்வளோ தூரம் இந்த ப்ராசஸர் நம்புதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக இது செயல்படும். அதனால் நீங்கள் இந்த எனர்ஜியை, பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. எப்படி கிளைம் பண்ணுறீங்கன்னா, ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ் இஸ் ஆக்சிலரேட்டிங் மை ப்ராசஸ், ரீயூனியன் ப்ராசஸ் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணி கிளைம் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழில் நீங்கள் கிளைம் பண்ணணுன்னா, யூனிவர்ஸ் எனக்காக வேகமாக வேலை செய்யுது அப்படின்றத சொல்லி நீங்கள் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த ஸ்ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிரடியாக ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கங்க. உங்களுக்கு வந்து மூமெண்ட் வந்து ஒரு சிலருக்கு நம்புகிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே நடக்க போகுது. அதுதான் இந்த ஸ்ப்ரெட் அழகாக காட்டுது. பாருங்கள், குதிரை வேகத்தில் வர்றாங்க. கிளைம் திஸ் எனர்ஜி ப்ளீஸ். ஸோ ஏன் திடீர்னு நேற்று 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்தது, இன்றைக்கி வந்து கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட் மூவிங் கார்டு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான வேலையை பண்ண ஆரம்பிச்சிருச்சு.
ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ்ன்றது அவர் ரொம்ப குழப்பத்தில் இருந்தார்ல, அவருக்கு வந்து தெளிவு பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ்னால பிரிஞ்சிருக்கீங்க. இப்போ கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் வந்து ஃபேமிலி இஷ்யூஸ்னால பிரிஞ்சிருப்பீங்க. அது வந்து உங்கள் மேலே தப்புன்னு நினச்சிருப்பாரு. இது ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன். ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த குழப்பங்களில் அந்த தப்பு உங்கள் மேலே இல்லைன்றது புரியலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு மனக்கசப்பில் பிரிஞ்சிருப்பீங்க. உங்களோட நியாயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். அதனோட தெளிவை வந்து யூனிவர்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு மனக்குழப்பம் தெளிய ஆரம்பிச்சிருச்சு. நேற்று வரைக்கும் கார்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் சைன் தெரிஞ்சிருக்கும். இன்னும் வந்து யோசிக்கிறாங்க, இன்னும் குழம்புறாங்கன்ட்டு. சூப்பராக இருக்குது பாருங்க. ஃபாஸ்ட் மூவிங் கார்டு, இதுதான் ஃபாஸ்ட் மூவிங் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அவருக்கு தெளிவு பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சு. இதனால அடுத்த கார்டு உங்களுக்கு ஒரு குழப்பங்க, உங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்கும்ல, திடீர்னு யூனிவர்ஸ் எப்படி மாற்றுதுன்னு. எல்லாமே நீங்கள் எம்ப்ரெஸ் எனர்ஜியில் இருக்கிறது மட்டும்தான். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நீங்கள் எம்ப்ரெஸ் எனர்ஜியில் இருக்கிறது மட்டும்தான். அதனால யூனிவர்ஸ் ஒரு ஜட்ஜ்மெண்டல் கார்டு. அவருக்கு ஒரு ஆன்மீக தெளிவு, எப்படி மனசளவில் ஒரு ஆன்மீக தெளிவை வந்து காட்டியிருக்கு. ஓகே, இது வந்து ரொம்ப நீங்கள் குழப்பிக்கிட்டே அவங்களையும் கஷ்டப்படுத்தி நீயும் கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் யூனிவர்ஸ் உங்களோட பேரரசனோட ஆற்றல். அதை மட்டும் விட்டுறாதீங்க. அதுதான் இந்த முழு ரீயூனியனோட கோர். ஓகே, கோர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல, அதுதான் மூல காரணம். ஸோ அந்த எனர்ஜியில் மட்டும் இருங்க. யூனிவர்ஸை சந்தேகப்படாதீங்க, பயப்படாதீங்க, சேஸ் பண்ணாதீங்க. ஸோ அழகாக காட்டியிருக்கா. இது வரைக்கும் வந்து ஸ்ப்ரெட்டு கிங் ஆஃப் வாண்ட்ஸு ஃபாஸ்ட் மூவிங்கில் வருது ஒரு சிலருக்கு. ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து அவங்களோட மனக்குழப்பம் தெளிய ஆரம்பிச்சிருச்சு. ரீசன் என்ன? யூனிவர்ஸ் அவங்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, எது தெளிவு, எது குழப்பம், எது பயம், எது வந்து தெளிவான ஒரு விஷயம் அப்படின்றத காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து உங்களுக்கு வெளிப்படையா தெரியாது, அவங்க மனசுக்குள்ள எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இது தொடர்ந்து என்ன ஆகும்? அதிரடி ஆக்ஷன். இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கார்டா இருக்கிறதுனால கூடிய விரைவில் ஒரு சிலருக்கு சேவ் திஸ் வீடியோ, இன்னும் ஒரு சிலருக்கு நம்ம டைம் பவுண்டு கூட பார்த்துடலாம் எவ்வளோ குயிக்காக இது நடக்கும் அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன்ல, இந்த எனர்ஜி வேர்ல்டில் டைமும் இல்லை, தூரமும் இல்லை. எவ்வளவு நீங்கள் வந்து நம்புறீங்களோ அவ்வளோ குயிக்காக நடக்கும். 1 ஹவர்லேயே நடக்கலாம், 1 மணி நேரத்துலேயே 1 ஹவர்லேயே நடக்கலாம், 1 நாள்லேயே நடக்கலாம், 1 வாரத்துலேயே நடக்கலாம், 1 வருஷத்துலேயே நடக்கலாம், 1 மாதத்துலேயே நடக்கலாம். இது எல்லாமே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு எவ்வளோ தூரம் இது உண்மைன்னு ஏற்றுக்கிட்டோ அது மட்டும்தான். ஸோ இது எல்லாம் உங்கள் மனசு வந்து ரொம்ப தெளிவாக பயப்படாமல் இருந்ததுன்னா 2 ஆஃப் கப்ஸ் நீங்கள் வந்து உங்கள் அன்பை பரிமாற ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்துட்டிங்களா? ஸோ 2 ஆஃப் கப்ஸ் சூப்பர் எனர்ஜி. ஆக்சுவலி இது வந்து அந்த சீக்வன்ஸை பாருங்களேன், ரொம்ப அழகாக வருது பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறது தான். ஸோ இந்த வீடியோ ஏன் இவ்வளோ லென்த்தியாக பேசுகிறேன் அப்படின்னா, உங்களோட மனசு, உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் வந்து இது எல்லாமே வந்து உண்மைன்னு ஏற்றுக்கிறது மட்டும்தான் இதனோட ஹோல் சக்ஸஸுமே இருக்குது. இந்த ஃபைனல் கார்டு தாங்க அல்டிமேட் கார்டு. ஏன்னா குழப்பமாக இருந்த உங்களோட அவர் கிங் ஆஃப் பென்டக்கிள் எனர்ஜியில், நீங்கள் எப்படி ஹைப்ரிஸ்டில் இருக்கீங்களோ அதே மாதிரி கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியில் உட்காந்துருக்காங்க. மாற போகிறாங்க. ஆக்சுவலாக ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு உணர்த்துது, அவங்க பண்ணது தப்பு, அவங்க நினச்சது தப்பு, அவங்க முடிவு பண்ணது தப்பு அப்படின்றத வந்து யூனிவர்ஸ் உணர்த்தி அவங்கள வந்து ஒரு கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியில் மாற்றுது. நம்ம நேற்று பேசணும் இல்லையா, ஏன் இவ்வளோ பண்ணுது யூனிவர்ஸ், எங்களுக்கு ரீயூனியன் 1 நாள்லையோ 2 நாள்லையோ கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா. அதுக்கு வந்து எல்லா டிலேக்குமே யூனிவர்ஸ் ஒரு காரணம் வச்சுருக்கோம். அவர் கரண்ட் ஸ்டேட்டில் உங்ககிட்ட வந்தால் மறுபடியும் வந்து ஆர்குமெண்ட் வரும், மறுபடியும் பிரச்சனை வரும். பட் இப்போ அவருக்கு வரப்போகிற தெளிவு, இந்த 3 வார தெளிவோ இல்லை இந்த கார்டு ஸ்ப்ரெட்டு காட்டுற மாதிரி ஒரு அதிரடியான ஒரு கம்யூனிகேஷன் வரப்போகுதுனாலுமே இந்த டிலேயில் அவங்க எடுத்துக்கிட்டது வந்து ரொம்ப தெளிவாக வரப்போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் ரீயூனியனுக்கு அப்புறம் அந்த கிங் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னா, ரொம்ப தெளிவாக, ரொம்ப கமிட்டடாக, உங்களை ரொம்ப ஒரு மகாராணி மாதிரி பார்த்துக்கிற ஒரு கிங்காக வந்து மாற போகிறாங்க. இந்த ராஜாவுக்கான ஒரு ராணியாக நீங்கள் மாற போகிறீங்க. அப்படி தான் உங்களையும் அவங்க பார்த்துக்க போகிறாங்க. உங்கள் லவ் லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக அமையணும். அதுக்கு நீங்கள் இந்த முருகனை நம்பணும், இந்த யூனிவர்ஸை நம்பணும், இந்த ப்ராசஸை நம்பணும். அப்படின்னா அடுத்த மணி நேரமே கூட எல்லாமே மாறும். ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறது தான், போய் வெளியில் போய் பாருங்கள், வானத்தை அப்படியே அண்ணாந்து பாருங்கள். இவ்வளோ பெரிய உலகத்தில் என்னோட விஷயம் ரொம்ப சின்ன விஷயம்.
யூனிவர்ஸ் கேன் டூ மிராக்கிள்ஸ். க்ளைம் பண்ணிக்கோங்க, இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை க்ளைம் பண்ணிக்கோங்க. க்ளைம் பண்ணணும், எனக்கு கமெண்ட்ஸ் போடணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அழுகுன்னா அழுதுருங்க. அந்த டைமில் உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா ஓகே, இதுவும் இருக்குது, பட் யூனிவர்ஸ் எனக்கு வந்து பெரிய வேலை பண்ணிக்கிட்டு இருக்குன்றது அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து மனசில் ஒரு தெளிவு வந்து மாறிடணும். அது மட்டும்தான் எம்ப்ரஸ் எனர்ஜி. அதை கன்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச்.